வணக்கம். அ இப்போ நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறது வந்து, நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பின்னடைவுன்னு சொல்லிட்டு, பெரும்பாலும் ஊடகங்கள் அத தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஊடகங்களுக்கு அ நல்லாவே தெரியும். கடந்த 15 ஆண்டு காலமா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 2016ல இருந்து தேர்தல சந்திக்குது. கிட்டத்தட்ட 4 தேர்தல சந்திச்சிருக்காங்க. ஒரு தேர்தலிலும் திராவிட கட்சிகள் மாதிரி எந்த ஒரு செயலும் செய்யாம, நேர்மையான முறையில தேர்தல் சந்திச்ச ஒரே கட்சின்ட்டு இதே ஊடகங்கள் பல எதிர்ப்பு நிலை ஊடகங்களா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி காசு கொடுக்கறது இல்ல. அவங்க இந்த தேர்தலை ஜனநாயக முறைப்படி நேர்மையா சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே தான் சொன்னாங்க. அவங்களே தான் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடையுதுன்னு பதிவு பண்ணாங்க. இப்ப இந்த உடனே சரிகிறது, வாக்குகள் வந்து குறையறது அதிக இளைஞர்கள்லாம் வந்து குறையறதுக்கு அதிக இதே ஊடகங்கள் இப்ப பேசப்படுது. நாம் தமிழர் கட்சி வந்து எப்படி சொல்றதுன்னா, பிரபலமான தலைவர்கள் இல்லாத போது வந்த கட்சி கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி ஐயாவாக இருக்கட்டும், அவங்க கொண்டு இருந்த விஜயகாந்த் ஐயாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே களத்துல இருக்கும்போது அதே களத்துல பயணம் செய்ய சீமான் அவர்கள் அவர் பேச்சுக்களாலும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சுதான் இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வந்துட்டு உறுதியா நிலைநிறுத்தி நின்று இருக்கு. இந்த தமிழ் தேசியம் அப்படின்றதற்கு முக்கிய காரணம் சீமான் அவர்களின் பேச்சு தான். அதனுடைய லட்சக்கணக்கான தம்பிகள் அவர் பின்னாடி நாங்க எல்லாமே நிக்கிறோம். விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் அவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சது எல்லாம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வரும்போது அவர் கொண்டு வந்த கொள்கைகள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானதா இருக்கும்போது அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல நாம் தமிழர் கட்சி இல்ல. தமிழ் தேசிய கட்சி அனைத்துமே இருக்க வேண்டிய சூழல். தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் திராவிடம் தமிழ் தேசியம் ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்ய முடியாது. தமிழ் தேசியமும் திராவிடமும் எதிரெதிர் திசையில இருக்கக்கூடிய ஒரு மையப்பொருள் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதன் அடிப்படையில அண்ணன் என்ன சொல்றாரு, திராவிடத்தை ஆதரித்துக் கொண்டு தமிழ் தேசியத்தை வெல்ல வைக்க முடியாது. திராவிடத்தை எதிர்த்தால் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை அண்ணனோட கருத்து. அதன் அடிப்படையில தான் அண்ணன் வந்து விஜய் அவர்கள் வரும்போது இருந்த கொள்கையில மாற்றம் வருமான்ற ஒரு வாய்ப்பை தான் கொடுத்துக்கிட்டே இருந்தார். கால சூழல் என்னவோ இல்ல அவரை இயக்குவார் வந்துட்டு அவருக்கான வழியை வந்து அவரை இப்படிதான் நீ போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ என்ன நமக்கு தெரியல. அவர் அதுல இருந்து இது வரைக்கும் மாறுபடாமல் அவருடைய அந்த 2 சித்தாந்தத்தை ஒன்றா கொண்டு வரணும்ன்ற நோக்கத்துல பேசுற மாதிரி பேசுறாரு. ஆனா அவர் பேசின எதுலையுமே தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா துளியுமே இல்லை. திராவிடத்துக்கு ஆதரவாக பல விஷயங்கள் இருக்கு. ஐயா பெரியாரை கொள்கை தலைவராக வைக்கும் போதே அது ஆதரவா ஆயிடுது. தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா வந்துட்டு பிரபாகரன் அவர்களையும் அவர் தூக்கி பிடிக்கல. தமிழ் தேசிய தலைவர்கள் எத்தனையோ தமிழ் தேசிய தலைவர்கள் இருந்தாலும் அவர்களை பத்தி அவர் பேசவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் எந்த இடத்துல தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்பார் நமக்கு தெரியல. ஆனா வரும்போதெல்லாம் என்ன சொல்றாருன்னா 1967லயும் 1977லயும் நடந்த அதே மாற்றம் 2026ல நடக்கும். ஆமா கண்டிப்பா 2026ல நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அது திராவிடத்தை சார்ந்திருக்கும் கட்சிக்கு நடக்குமான்றதுதான் இங்க கேள்வி. இதைதான் நாம சொல்ல வரோம். 1967ல எப்படி மாற்றம் நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா காமராஜர் ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆட்சி தான் வந்தது. அது எப்படி சிறந்த ஆட்சி நீங்க சொல்றீங்க? இப்ப அந்த ஆட்சியை எதிர்த்து தான் நீங்க 67 வந்த திமுகவை எதிர்த்து தான் இன்னைக்கு அவர்கள் அது மாதிரி மாற்றம் வரும் தெரியல. அதே மாதிரி திராவிட கட்சி ஆட்சி அதுவே தெரியுது. 1967ல நடந்த மாற்றமா இருக்கட்டும், அந்த 60 வரைக்கும் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியில பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த கட்சியை வளர்த்தெடுக்கிறது அவருடைய பங்கு அதீதமாக இருந்தது. அவர் நட்சத்திரமாக இருக்கும்போது அந்த கட்சிக்காக பரப்புரையில் ஈடுபட்டதுனால தான் அண்ணாவே ஆட்சிக்கு வர சூழல் உருவாச்சு. இப்படி ஒரு சூழல் உருவானதுக்கு பிறகு அந்த கட்சியில அவர் பயணம் பண்ணாரு. கடைசியா அந்த கட்சியின் பொருளாளராகவே அவர் பயணம் செஞ்சுட்டு சட்டமன்ற உறுப்பினர், பொருளாளர், அமைச்சர் எல்லா பதவிகளும் இருந்து கொண்டுதான் முரண்பட்டு அதன் பின்பு வெளியே வந்த பிறகுதான் அவரே கட்சியே மாற்றத்தை கொண்டு வந்தார். ஒரு ஆட்சியை பிடிச்சார். அதுக்கே குறைஞ்சபட்சம் கணக்கு போட்டா கூட 67 77 10 ஆண்டு காலம் அந்த கட்சி பணியில இருந்ததுனாலதான் ஒரு ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. ஆனா அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து 2026ல நடக்கும் அப்படின்னு சொல்றது உண்மையாவே மக்களை முட்டாளாக்குற ஒரு செயலா தான் நம்ம பாக்குறோம். படத்துல நடிச்சீங்க, படத்துல வந்துட்டு எல்லாம் எப்படி சொல்றதுன்னா பிரம்மாண்டமான படத்துல உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சரியான ஒரு கருத்துக்கள் மக்களை ஈர்க்கக்கூடியது எல்லாமே இருந்தாலும் மாற்று கருத்துக்கள் எல்லாமே யார் அதை கொண்டு வந்தது? எல்லாமே இயக்குநர்களோட திறமையால உங்களை நடிக்க வைக்கும் போது அந்த படத்துல அந்த வசனங்கள் அது மிகப்பெரிய வசனங்களாச்சு. நீங்க பேசுற பல வசனங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த 15 ஆண்டு காலங்கள்ல பேசின வசனங்கள் அதிகம். அது அந்த இயக்குநர்களுக்கே தெரியும். அது உங்களுக்கும் தெரியும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு 26ல ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுல நம்ம எதிர்கருத்தே வைக்கல. ஆனா தமிழ் தேசியமா திராவிடமான்னும் போது 2மே சேர்த்துக்கிட்டு பேசும்போது அது எதிர்நிலையான ஒரு கருத்தை வைக்க வேண்டிய சூழல்ல நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்க இருக்கதான் செய்யறோம். எது சரி தவறுன்னு சொல்றது எல்லாருமே கருத்து இருக்கு. இப்ப நீங்க எங்க மேல தவறுகள் சொல்றது அது எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க சொல்லிட்டு போங்க, அது சரியா தவிர மக்கள் உணர்வாங்க. ஆனா
தமிழ் தேசியமா, திராவிடமான்னும்போது ஒரு போர் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் அவர்கள் அது ரசிகர் பட்டாளமா, லட்சிய பட்டாளமா என்று பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு உங்களுடைய தம்பிமார்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உண்மையாவே வருத்தத்தை குடுக்குது. காரணம், நீங்க ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை அடையணும், நான் ஒரு முதல்வரா உட்காரணும் அப்படின்னு சொல்ற நீங்க, உங்களுடைய ரசிகர் பட்டாளமா இருக்க உங்க தொண்டர்களுக்கு ஒரு கருத்துருவாக்கத்த ஒரு வாதத்தால, நம்மளுடைய வாதத்தின் மூலமா எதிர் முனையில இருக்கிறவங்க கிட்ட பேசி அத சரி செஞ்சு, நம்மளுடைய சரியான கொள்கைகள் நம்மள்ட்டன்னு சொல்லி வாதம் தான் வாதத்துல ஜெயிக்கணுமே தவிர, தவறான கருத்துக்கள் மூலமா, தவறான சித்தரிப்பு மூலமா, காணொளிகளை தவறா சித்தரித்து, திராவிட திமுகவோட ஒரு கீழ்த்தரமான சில வேலைகளை செய்யும்போது பார்க்கும்போது தான், நமக்கு வந்து விஜய் அவர்கள் மீது இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை குறைய தெரியுது. அண்ணன் சீமான் அவர்கள் பலமுறை உங்களை எந்த இடத்துலயுமே விட்டுக் கொடுக்காம உங்கள் படங்கள் வரும்போதெல்லாம் உங்களை ஆதரித்து பேசினார். ஆனால் உங்கள் ரசிகர்களாக இருக்கக்கூடிய தம்பிமார்கள் இழிவாக வீடியோக்கள்ல பேசும்போது, அதை ஏன் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி தவறுதலா பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடல. அதை ரசிக்கிறீங்களான்றது தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. இதே நிலை தொடர்ந்தா இது சரியா இருக்காது. நீங்க சொல்ற மாரி 1967, 77 மாரி ஒரு மாற்றம் வரும் தான். அந்த மாற்றம் வரதான் போகுது. அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த மாற்றத்தை யார் கொண்டு வரதா மக்கள் தீர்மானிப்பாங்க. இதுவரைக்கும் எந்த தேர்தல் காலத்திலயும் நீங்க நிக்காம, மக்கள் இயக்கம் மூலமா ஒரு சில இடத்துல வா வார்டு மெம்பரா வந்துட்டாங்க, கவுன்சிலரா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை பிரதிபலிப்பு செய்ற நீங்க, உங்களுடைய உறவுகள், அடுத்த முறை அதே வார்டு கவுன்சிலரா அந்த இடத்துல அந்த உறவு ஜெயிக்கிறாரான்றதே ஒரு கேள்விக்குறியா ஆயிடும். ஏன்னா, அவங்களை மையப்படுத்தி மக்கள் இயக்கமா இருக்கும்போது நீங்க அரசியல் வருவீங்கன்னு சொல்லிட்டுலாம் தெரியாது. மக்கள் இயக்கமா சில பணிகளை உங்களுடைய ரசிகர் பட்டாலும் அவர்களுடைய பணத்தை போட்டு ஏதாவது உதவிகள் செய்யும்போது அந்த இடத்துல நட்பெயர் கிடைக்கிறது வழக்கம் தான். அதுல அவர்கள்லாம் ஜெயிச்சதுலாம் நம்மள வரவேற்கணும். அத மாற்று கருத்து கிடையாது. ஆனா, இதே தமிழக வெற்றி கழக ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் வந்து என்ன சொல்றீங்கன்னா, தவறான நாம் தமிழர் கட்சி மேல தவறான அவதூறு வைக்கிற மாரி சில கருத்துக்களை, காணொளிகளை நம்ம பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. இதே மாரி எதிர்முனை போட்டி போடுறது வந்து தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் சரியா இருக்குமா? சரியா இருக்காது. வீழ்த்தணும்னு வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்த. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும்னு வந்துட்டு, நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாம் தமிழர் எதிரா வந்து திசை திருப்புற வேலைய பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது உண்மையாவே வருத்தமா இருக்கு. இந்த விஷயத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள், நீங்க உங்களுடைய நிலைப்பாட்டுல, உங்க கொள்கையில மாற்றம் அடைஞ்சாலே மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அது வந்து 2 தமிழ் தேசிய சித்தாந்தமும் ஒன்று சேர்ந்தா அந்த வெற்றி வரும். ஆனா அது நடுவுல திராவிடம்னு ஒரு கருத்த நீங்க வச்சுக்கிட்டு, நீங்க தான் அது பின்னடைவை குடுக்கிறதா மாரி எங்களுக்கு ஒரு என்னுடைய கருத்தா இருக்கு. இது என்னுடைய கருத்தா கூட வச்சுக்கலாம். நான் பொது கருத்தா பேசல, என்னுடைய கருத்தா பேசுறேன். சிந்திச்சு நீங்க இனி வரும் காலங்கள்ல ஒரு விவாதமான அரசியலை முன்வைக்க சொல்லுங்க. விவாதங்களை வைக்க சொல்லுங்க. எதிர்மறையான கருத்துக்களை வைக்க சொல்லுங்க. அது தவறு இல்ல. தவறான காணொளிகள் சித்தரிப்பு, தவறான வார்த்தைகள் பிரயோகம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை வேண்டாம் என்று தமிழக வெற்றி கழக உறவுகளுக்கு தலைவர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தணும்ன்றதுதான் என்னுடைய இந்த நோக்கம். ஏனென்றால் எல்லாரும் அண்ணன் தம்பியா இருக்கணும்ன்றது திராவிட கட்சியில இருக்கிறவங்களே அண்ணன் தம்பியா பார்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அப்படின்னு தமிழக வெற்றி கழகம்ன்றது இப்போ இருக்கிற அரசியல்ல வரணும்னு நினைக்கிற இளைஞர்கள் பட்டாளம் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. அதுல மாற்றுக்கிறது இல்லை. அவங்களையும் நாங்க அண்ணன் தம்பிகளா பார்க்கணும்னு தான் நமக்கு இங்க எதிரிகள் எல்லாம் யாருமே கிடையாது. எதிரின்றது ஒரே ஒரு திராவிட கொள்கை கொண்ட சித்தாந்தம் மட்டும் தான் எதிரி. அதுல இருக்கிற உறவுகள் கூட எதிரி கிடையாது. அந்த சித்தாந்தத்தை நாம முறியடிக்கணும்னா அந்த திராவிட கட்சிகள் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். இது மட்டும் தான் தமிழ் தேசியத்தின் வெற்றி. அதை நோக்கி நாங்க நகர்றோம். அதை நோக்கி நீங்களும் போங்க. அது வரைக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.